நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல கடந்த ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் திருநாள் ஸ்பெஷலா வெளியாகி இருந்த படம் தான் கேப்டன் மில்லர். இந்த ஒரு படத்தை அருண் மாதேஸ்வர் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல தனுஷ், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன், அதிதி பாலன் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. மிகுந்த எதிர்பார்ப்புல வெளியான இந்த ஒரு கேப்டன் மில்லர் படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்களும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. படத்துல ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே அதிகமா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் வெளியானதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் பார்த்தோம் அப்படின்னா படம் கிராஸ் பண்ண போகுது. அதே வேளையில இந்த படத்தை அதிகாரப்பூர்வமா ஓடிடில ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கேப்டன் மில்லர் படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி ஓடிடில அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதிகாரப்பூர்வமாகவே. அது மட்டும் இல்ல, இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள்ல ஒரே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை யாராவது தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.